वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை பாராயணத்திற்கு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दम् मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் கீதை ரொம்ப முக்கியமான ஒரு கிரந்தம். அதனுடைய மகாத்மியத்தில் கீதாத்யயன சீலஸ்ய பிராணாயாம பரஸ்ய ச நைவ சந்தகி பாபானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கீதையை எவன் ஒருவன் அத்தியனம் செய்துட்டா இருக்கானோ அது ஒன்று இல்லாமல் பிராணாயாம பரஸ்யச்ச பிராணாயாமம் எவன் ஒருவன் செய்து கொண்டே இருக்கிறானோ நைவ சந்தகி பாப்பானி பூர்வஜன்ம கிருதானிச்சா அவனுக்கு பாபமானது போகிறது அப்படின்னு மகாத்மியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையே தொடர்ந்து நம்ம பார்த்தோம்னா அசுபானி நிராச்சஷ்டே இது ஒரு மங்களமான விஷயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அது என்ன பண்ணுறதுன்னா அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை தூர விளக்கிறதா. தனோதி சுபசந்ததிம் தனோதி வளர்க்கிறதா. ஒரு சுப சந்ததியை நல்ல விதமான செயல்களை நல்ல விதமான சந்ததியை தனோதி வளர்க்கறது கொடுக்கிறது அப்படின்னு அர்த்தம் பண்ணுறார். எதிரானா ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் பிரம்மா தன் தத் மங்களம் விதுஹு அதே மங்களம் அப்படின்னு சொல்கிறார். ஸ்மிருதி மாத்திரேன யத் பும்சாம் அதை ஸ்மரிச்சாலே போதுமா முன்னாடி சொன்ன சுபசந்ததியை தரும். அசுபானி நிராச்சஷ்டே அசுபங்களை விளக்கக்கூடியதாக இருக்குது. அதுதான் பிரம்மா தத் மங்களம் விதுஹு அதுவே மங்களம்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு இந்த பகவத்கீதையை மங்களமாகவும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் வர்ணிச்சிருக்கா. அப்பேற்பட்ட இந்த பகவத்கீதைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அனைவரும் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்தோட இந்த நிகழ்ச்சியை துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाजाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् आनन्दाय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्री पद्मावती जानेः भगवतः श्री वेंकटेश्वर स्वामिनः दिव्य सन्निधौ जगद्गुरोः श्रीकृष्ण परमात्मनः अनुग्रहेण समस्त प्रपंचस्य
विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसंवत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणि धर्मधर्ममा। ब्रह्मणो हि प्रतिष्ठाहमृतस्याव्ययस्य च शाश्वतस्य च धर्मस्य सुखस्यैकान्तिकस्य च। இப்பொழுது பிரம்மஸ்ரீ டாக்டர் ஊவே அனந்த பத்மநாபாச்சாரியார் அவர்கள் பகவத்கீதை ஸ்லோகங்களுக்கு அர்த்தத்தை விவரிப்பார். அதை கேட்டு மனதில் வாங்கிக் கொள்வோம். ब्रह्मणो हि प्रतिष्ठाहम् अमृतस्याव्ययस्य च शाश्वतस्य च धर्मस्य सुखस्यैकान्तिकस्य च। ओम नमो भगवते वेंकटेशाय। मुन श्लोकत्र भगवान मां च यः अव्यभिचारेण भक्तियोगेन सेवते स गुणान् समतीत्य एतान् ब्रह्मभूयाय कल्पते என்று பலன் அருளி செய்தான். என்னை உபாசிப்பவன் அவ்யபிச்சாரேன பக்தி யோகன் என்பதற்கு நாம் பலபடியான அர்த்தங்களை பார்த்தோம். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பகவானிடத்தில் மகாவிஸ்வாசத்தோடு அவனை தவிர்த்து மற்ற எந்த விஷயத்திலையும் நமக்கு புத்தி போகாமல் அவன் நிச்சயம் காப்பாற்றுவான், கட்டாயம் காப்பாற்றுவான். அவனுடையதான அந்த அனுகிரகம், அந்த கிருப்பை தான் நமக்கு எல்லா விதத்திலையும் ரட்சணன்றதை நினைச்சுண்டு ஒரு பதிவிரத்தையினுடைய நிலையில் நாம் இருக்கணும் என்பது காண்பிக்கப்பட்டது. பதிவிரதா தர்மம் என்று பெரியோர்கள் இதை சொல்லுவார்கள். கண்டார் இகழ்ந்திடவே காதலந்தான் கைவிடினும் கொண்டானையல்லால் அறியா குலமகள் போலே என்று ஆழ்வார்கள் இதனுடைய மகிமையை சொல்லுகிறார்கள். பெருமாள் ஒருபொழுதும் நமக்கு தீயதை செய்ய மாட்டான். பெருமாள் ஒருபொழுதும் நமக்கு அனிஷ்டம் பண்ண மாட்டான். சில காரியங்கள் அப்படி நடக்கிறதுன்னு சொன்னால் அது அவன் நம்முடைய கர்ம வினை, நம்முடைய கர்மாக்களுக்கு தக்கபடி பலப்பிரதானம் செய்ய வேண்டிய பொறுப்பு பகவானுக்கு உண்டு. அப்படி நம்முடையதான காரியங்களுக்கு தக்கபடியான பலனை அவன் கொடுக்கவில்லை என்றால் உடனே அவனுக்கு பக்ஷபாதம் என்னும் ஒரு தோஷம் சம்பவித்துவிடும்.
அவனை நாம் பக்ஷபாதி என்று சொல்லிவிடுவோம். ஆகையால் அந்த பக்ஷபாதம் நமக்கு சம்பவிக்காமல் இருப்பதற்காக, தனக்கு சம்பவிக்காமல் இருப்பதற்காக அவரவர்கள் கர்மாக்களுக்கு தக்கபடியான பலனை அளிக்கிறான். மேலும் நாம் நன்மை செய்தோம் எனால் அதற்கு உரியதான பலன் நம்மால் அனுபவிக்கப்படுகிறது. நாம் தீய செயல் செய்தோம் எனால் அதனுடைய பலன் நம்மால் அனுபவிக்கப்படுகிறது. இதில் பரமாத்மா என்ன பண்ண போறான்? அவன் ஒன்றும் பண்ணவே போறதில்லை. அத்தகைய பகவானிடத்துல பக்தி பண்ணு. நீ செய்திருக்கக்கூடிய கர்மாக்களுக்கு தக்கபடி அவன் பலன் கொடுக்கிறான். ஆனால் அதே சமயம் அவனிடத்தில் நாம் சில விஷயங்களை பிரார்த்தித்து பெறுகிறோம். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கான். கலியுகத்தில் நாம் கேட்ட வரத்தெல்லாம் கொடுக்கக்கூடியவன் ஸ்ரீனிவாசன். நாம் ஸ்ரீனிவாசனை பகுமுகமாக கொண்டாடுறோம். ஸ்ரீனிவாசனுடைய கிருப்பையை நாம் பிரதீட்சிக்கிறோம். யாச்சிதோபி சதா பக்தைஹி ந அஹிதம் காரையே தரிஹி. பக்தர்களே வேண்டினால் கூட அவர்களுக்கு அஹிதம், அஹிதம்னு அர்த்தம், அவர்களுக்கு வேண்டாமையை பரமாத்மா பண்ண மாட்டான். தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு எது ஹிதம், தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு எது மேன்மை, தாய்க்கு தெரியும் குழந்தைக்கு எது சிரேஷ்டம் என்பது தெரியும். அப்போ நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கலன்றதுனால நம்ம பெருமாள்கிட்ட கோபமும் வருது நமக்கு சில சமயம். இப்பொழுது அந்த பக்தின்றது அவனை தவிர்த்து மற்ற யார்கிட்டையும் போகக்கூடாது என்பதாக ஏற்படுகிறது. அதற்குத்தான் என்ன உதாரணம்? ஒரு கணவன், குடிகார கணவன், மனைவியை எப்பொழுதும் போட்டு அடிப்பவன். அதுவும் என்ன, மற்றவர்கள் பார்க்கும்படியாக நடுத்தெருவில் இந்த பெண் விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு தன் தாய் தந்தையரை எதிர்த்து கொண்டு இவனை கல்யாணம் செய்து கொண்டாளே, இந்த பெண் இவனிடத்தில் என்ன சுகம் அடைந்தாள்? எந்த விதத்தில் இந்த பெண் இந்த பிள்ளையை விரும்பினாள்? தன் தாய் தந்தையரை உதறிவிட்டு இவன் பின்னே வரும் அளவிற்கு அவள் இவன் மீது அன்பு வைப்பதற்கு என்ன காரணம் என்றெல்லாம் பார்க்கிறார்கள். இப்படி மற்றவர்கள் இகழ்ந்திருக்கும்படியாக அவர்கள் நடுவிலே இந்த பெண்ணை அடிக்கிறான், உதைக்கிறான், படாத பாடுபடுத்துகிறான். ஆனால் அவள் சிறந்த பதிவிரதை. தான் செய்த தீமைக்கு ஏற்றார் போல தனக்கு தண்டனை வருகிறது என்பதை நன்கு உணர்ந்திருக்கிறாள். தான் கைப்பிடித்த காதல் கணவன் இவ்வளவு மோசமான நடத்தை உடையவனாக இருப்பினும் அந்த பெண் அவனை விட்டு நீங்குவதில்லை. வேண்டாம், எனக்கு உன்னுடைய சம்பந்தம் வேண்டாம், இனி உன்னுடன் நான் வாழ்வதற்கு விரும்பவில்லை, ஏதோ ஒரு சமயத்தில் உன்னிடத்தில் வாழ வந்தேனே தவிர்த்து இப்பொழுது என்னால் உன்னிடத்தில் வாழ முடியாது என்று தீர்மானித்தவளாக அவனை விட்டு அவள் செல்லவில்லை. காரணம் என்ன? பாதிவிரத்தியம் என்னும் பெருமை. இதை பற்றிலாம் இந்த காலத்தில் பேச முடியாது, பேசக்கூடாது. இது ஆச்சரியமான ஒரு விஷயமாக எடுத்த லோகத்தில் இன்னைக்கு. அதற்கு தான் ஆழ்வார் மற்றொரு எக்ஸாம்பிள் எடுத்தார். அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் அருள் நினைந்து அழும் குழவி அருவே போன்றிருந்தேனேன்னு. குழந்தை ஏதோ தப்பு பண்ணித்து, தாயாருக்கு ரொம்ப கோபம் வந்தது. 2 அறை வச்சா, முதுகில் தும்தும்னு 2 அறை வச்சா. குழந்தைக்கு வலி தாங்கலை. தாய் தன்னிடத்தில் பயங்கர கோபத்தோடு இருக்கான்னு அந்த குழந்தைக்கு புரியுறது. ஆனால் அந்த குழந்தைக்கு வேற வழி தெரியல. வேற யாரும் அந்த குழந்தைக்கு ஆதரவாக அந்த குழந்தைக்கு தெரியாது. தாயை தவிர்த்து தனக்கு வேறு யாரும் ஆதரவு இருப்பதாக அந்த குழந்தை நினைச்சு கூட பார்த்ததில்லை. எனவே அந்த குழந்தை தாயாராலே கைவிடப்பட்ட அந்த குழந்தை, தாயாராலே அடிக்கப்பட்ட அந்த குழந்தை மறுபடியும் அம்மா என்று கதறி அழுது கொண்டு தாயினுடைய கால்களை சென்று கட்டிக்கொள்கிறது. அரிசினத்தால் ஈன்ற தாய் அகற்றிடும் அருள் இணைந்து அழும் குழவி அதுவே போன்றிருந்தேன். ஏனென்றால் அதற்கு வேற ஆதரவு தெரியாது. ஆண்டி அப்படின்னு பக்கத்தாத்துக்கு போகுமா? அங்கிள் அப்படின்னு எதிர்த்தாத்துக்கு போகுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அம்மானு தான் வரும். ஏன்? தனக்கு இதை தவிர்த்து வேற ஒரு பலிஷ்டமான உறவு இருக்கிறதா அந்த குழந்தைக்கு தெரியாது.
வேற யாரையும் அதை நினச்சி பார்க்கல. முதல் எக்ஸாம்பிள் என்ன? கண்டார் இகழ்ந்திடனவே காதலன்தான் கைவிடினும் கொண்டானை அல்லாத அறியா குலமகள். 10 பேர் நடுவில் குடிச்சிட்டு நடு ரோட்டில் இந்த பொண்ணை இழுத்து போட்டு 4 ஆற வச்சு அவளை அவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் அவன் காதலன் பேரில் அந்த காதலன் பேரில் வைத்த பிரியம் மாறாமல், என்றாவது ஒரு நாள் இந்த காதலன் மனம் திருந்துவான், என்றாவது ஒரு நாள் அவனுக்கு தன்னிடத்தில் பிரேமை உண்டாகும், என்றாவது ஒரு நாள் நாம் இழந்த வாழ்க்கையை மறுபடியும் பெற்றுவிடுவோம் என்னும் நம்பிக்கையுடன், அதே சமயத்தில் பதிவிரதா தர்மத்தில் நிலைத்தவளாக அவனை விட்டு பிரியாமல் இவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவனை விட்டு பிரியாமல் இவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். இதுல எம்பெருமான் விஷயம் எடுத்துக்கோங்க. என்ன பண்ணாலும் இது பர்த்தா தான் வச்சுக்க வேண்டாம், பெண்ணுக்கும் கணவனிடத்தில் பிரேமை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளுக்கு பெற்றோர்களிடத்தில் பிரேமை இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. பெற்றோர்களுக்கு குழந்தைகளிடத்தில் பிரேமை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் ஒரு சைடு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துதான் இருக்கு. அவன் என்னைக்கான ஒரு நாள் மனம் திருந்து நம்ம கிட்ட வருவா, ஒரு நாள் எப்படி நம்மளை புரிஞ்சுப்பா, எப்படி ஒரு நாள் நம்மளை ஆதரிப்பான்னு உட்காந்துட்டு இருக்கோம். எப்பொழுதுமே ஆதரிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கான், எப்பொழுதும் தயாராக இருக்கான். ஒரு நாள் நம்மளை சீச்சின்னு வெறுத்துறது கிடையாது, நம்முடைய தோஷங்களை பார்த்து நம்மை விட்டு அகன்றது கிடையாது. யாரு? திருவேங்கடமுடியான். அந்த இடத்தை விட்டு அவன் நகர்ந்ததே கிடையாது. ஆனந்த நிலைய விமானத்துக்குள்ள ஜம்முன்னு சேவை சாதிக்கிறான். ஜில்லு 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 ஜில்லுன்னு நல்ல புஷ்பங்களை சாத்திண்டு நித்தியம் லட்சோபலட்சம் ஜனங்கள் தன்னை சேவிக்க வரதை பார்த்து சந்தோஷப்பட்டு அவள் அத்தான பேருடைய டிசையர்ஸ், அவர்கள் அத்தான பேருடைய உள்ளக்கடக்கையை நன்னா பூர்த்தி பண்ணிண்டு, இன்னும் வாங்க ஒரு நாளைக்கு 1 லட்சம் பேர் தான் இன்றைக்கி சேவிச்சிங்களா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு 10 லட்சம் பேர் நீங்கள்லாம் வந்து என்னை சேவிக்க வேண்டாமா, உங்களுக்காகத்தான் நான் காத்துட்டுருக்கேன் அப்படின்னு தன்னுடைய காரியங்கள் எல்லாத்தையும் குறைச்சி விட்டான். தான் தூங்குறத குறைச்சி விட்டான், தான் சாப்பிட்றத குறைச்சி விட்டான், தன்னுடைய டயத்தெல்லாம் குறைச்சி விட்டான். ஏண்டா நான் மக்களுக்கு அனுகிரகம் மக்களுக்கு அனுகிரகம் மக்களுக்கு அனுகிரகம்ன்ற மாதிரி அதுலேயே ஆனந்தத்தில் இருக்கான். அந்த சந்தோஷம் அந்த பூரிப்பிலேயே நம்ம ஸ்ரீனிவாசன் நமக்கு சேவை சாதிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் நம்முடைய மனசு எங்கே ஏங்கிறது? இங்கேருந்து 10 மணி நேரம் க்யூவில் நின்று ஒரு க்ஷணம் ஸ்ரீனிவாசனை உள்ள முருகி சேவிக்கச்சே அந்த ஸ்ரீனிவாசன் கிட்ட நாம் என்ன தெரியுமா வேண்டிக்கிறோம்? ஸ்ரீனிவாசா, எங்கள் ஆத்துக்காருக்கு என் பேரில் பிரியம் வரணும், ஸ்ரீனிவாசா என் மனைவிக்கு என் பேரில் பிரியம் வரணும், ஸ்ரீனிவாசா என் குழந்தைகளோடு நாங்கள் சேர்ந்துருக்கணும் அப்படின்னச்சே அவன் சிரிக்கிறான். அட பைத்தியமே, அவ்வளோ தூரம் ஊரெல்லாம் சுற்றி 7 மணி நேரம் க்யூவில் இருந்து கடைசியில் என்கிட்ட வந்து இதுதான் கேட்க போறியா நீ? சரி சரி இருக்கட்டும் போ அப்படின்றான் பெருமாள். என்ன கேட்கணும்னு உனக்கு தோணலை இல்லையான்னு யோசிக்கிறான். ஆனால் அவன்கிட்ட கேட்கும் பொழுது, நான் வர வழியில் தான் 2-3 இடத்துக்கு போனேன், அந்தந்த தெய்வத்துக்கிட்ட போய் ஒரு அப்ளிகேஷனை போட்டுட்டு வந்துட்டேன்னா, உனக்கு தான் அவள்லாம் இருக்காளேப்பா, நீ தான் அவகிட்ட காரியம் ஆகுன்றதுனால போயிருக்கிய, இல்லைன்னா நேரம் என்கிட்ட தான் வந்திருப்ப. இப்போ அந்த குழந்தை ஸ்டேஜ் என்ன? அந்த குழந்தைக்கு தன்னை தவிர்த்து அம்மாவை தவிர்த்து வேறு யாரும் தெரியாதுன்றதுனால அந்த குழந்தை அம்மா கிட்டத்தான் வந்தது. அதுக்கு அங்கிளோ ஆண்டியோ தெரியாது, அம்மாவை தான் வந்தது. திருப்பி ஓடி வந்து அம்மா காலத்தான் கட்டின்றது. அந்த மாதிரி நான் இருந்தேன்னா அது அவ்யபிச்சாரமான பக்தி. அப்படி இல்லாமல் எல்லாத்தையும் பிடிச்சிண்டு எல்லார் காலையும் பிடிச்சிண்டு, ஏன் இவரை ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டேன், எப்போ பார்த்தாலும் மனுஷன் குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சுட்டு இருக்கார், என்னத்துக்கு அவங்ககிட்ட நான் கொடுத்த நடத்துகிறோம், எனக்கு என்ன தள்ளெழுத்து தானே, இவன்லாம் எனக்கு இன்னொருத்தன் கிடைக்கிறான் போயேன் அப்படின்ட்டு உதறிட்டு போகிற கூடியதான பெண்மணி இல்லை. ஆனால் அந்த பக்தியை காண்பிக்கிறது. சகுணான் சமதீத்திய ஏதான் பிரம்மபூயாய கல்பத்தே. உடனே ஒருத்தர் கேட்டார், அது சரி, இந்த ஸ்லோக பிரகாரம் நாம் பார்த்தோம்னா பகவான் கிருஷ்ணா உன்னை உபாசித்தால், உன்னிடத்தில் பக்தி பண்ணால் அவனுக்கு ஆத்ம லாபம் கிடைக்கிறது, அவ்வளவு தானே. எனக்கு அது தவிர இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது சுவாமி. காசு வேணும், பணம் வேணும், வீடு வேணும், வாகனம் வேணும், ஐஸ்வர்யம் வேணும், என்னென்னமோ இருக்குது. இதுக்கு நான் எங்கே போவேன்? அப்போ நான் யாருக்கிட்ட போகலாம் இல்லையோ? நீ இதை மட்டும்தான் கொடுப்பேன்னா உங்ககிட்ட இதை மட்டும் தான் நான் வாங்கிக்க முடியும். ஒருத்தருக்கு மூக்கில் ஏதோ ப்ராப்ளம், யார்கிட்ட போனோம்? ஒரு நல்ல இஎன்டி கிட்ட போன்றான்.
இயர் நோஸ் த்ரோட் அந்த மாதிரி இஎன்டி இருக்கார், அவர்கிட்ட போன்றான். ஒருத்தருக்கு கண்ணில் கோளாறு அப்படி கேட்டால் ஐ டாக்டர்கிட்ட போன்றான். ஒருத்தருக்கு பல்லு வலி அப்படி கேட்டால் டென்டிஸ்ட் கிட்ட போ, டிபிஎஸ் கிட்ட போ அப்படின்றான். சார் அது ஒரு இந்த டாக்டர் இந்த கிழக்கில் இருக்கார், அந்த டாக்டர் தெற்கில் இருக்கார், இந்த டாக்டர் மேற்கில் இருக்கார், அந்த டாக்டர் வடக்கில் இருக்கார். எங்கள் டாக்டரை ஒருத்தர் போய் பார்க்குறது சந்திக்கிறது, நீ கவலைப்படாத பார்க்கணும். மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் உள்ளே போயாச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரூமில் இருக்குது பல் டாக்டர், ரைட் ஹேண்ட் சைடில் ரூமில் இருக்குது ஐ டாக்டர், ஸ்ட்ரைட்டாக ரூமில் இருக்குது இஎன்டி டாக்டர், நேராக ரூமில் இருக்குது எம்பிபிஎஸ் டாக்டர், இங்கே ரூமில் இருக்கிறது டிபிஎஸ் டாக்டர், எல்லோரும் அங்கே இருக்கான். அல்ட்ரா ஸ்கேன் எடுப்பா, சிடி ஸ்கேன் எடுப்பா, அப்புறம் எக்ஸ்ரே எடுப்பா, இசிஜி எடுப்பா, வந்து சவுண்ட் டெஸ்ட் எடுப்பா, கிரவுண்ட் டெஸ்ட் எடுப்பா. ஏன் இதெல்லாம் வரிசையாக சொல்லிட்டு இருக்கேன். 50 வயசானா எல்லாத்துக்கும் நித்தியம் எடுக்க சொல்கிறாளே நம்மளை எல்லாரையும். அதனால் சொல்கிறேன், 50 வயசுக்கு மேலே ஆகிடுது அப்படின்னா இல்லை நீங்கள் எதுக்கும் இதெல்லாம் எடுத்துருங்க சார், ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்க, ஒரு மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கோங்கன்னு. நான் பகவத்கீதை சொல்லி ஆத்மாவுக்கு மாஸ்டர் செக்கப் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு புரியப்பட மாட்டேன்றது. நீங்கள் ஒரு மிஷின் வச்சு அதில் 2 கோடு வந்துருத்தா அந்த மாஸ்டர் செக்கப்பில் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டுருக்கீங்க. இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குன்னு நான் வைத்தியர்கிட்ட. இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள், ஒரு கடையில் ஜவுளி வாங்கணும், ஒரு கடையில் நகை வாங்கணும், ஒரு கடையில் பாத்திரம் பண்டம் வாங்கணும், இன்னொரு கடையில் அதுக்கு தனியாக கோட்டு சூட்டு வாங்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நிறைய ஒரு மல்டி ஸ்டோர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ட்டா, ஷாப்பிங் மால் அப்படின்றா. அந்த மாலுக்குள்ளே போனோன்னா எல்லாம் கிடைக்கிறது, எல்லாமே கிடைக்கிறது. ஒன்ஸ் நீ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் எல்லாமே அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெளில வந்துடலாம். அந்த மால் ஷாப்பிங் மால், இது திரு மால் எம்பெருமான். அப்போ இவங்கிட்ட வந்தோன்னா சதுர்ணாம் புருஷார்த்தானாம் தாத்தா தேவச்சதுர்புஜா செங்கன் திருமுகத்து செல்வ திருமாலால் ஈர்2 மால் வரைத்தோள், ஈர்2 மால் வரைத்தோள் 4 திருக்கைகளை ஏந்தி இருக்கக்கூடிய பகவான் 4 கைகளினாலே தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்னும் 4 புருஷார்த்தங்களையும் நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவன். பிரம்மணோஹி பிரதிஷ்டாஹம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்ய ஏகாந்திகஸ்ய ச ஹி. ஏன் என்றால் அகம் நான். இப்போ பெருமாள் கீழ் சொன்ன விஷயத்தில் என்னையே ஏன் மாம் ஹி அவ்யபிச்சாரேன என்று ஏன் சொன்னானே, ஆனால் கிருஷ்ண அர்ஜுனா நான் ஏன் என்னை இப்படி சொன்னேன்னா உனக்கு என்கிட்ட எல்லாமே கிடைக்கும்ன்றதுனால சொன்னேன். ஆடி மாதம் வந்துடுத்து, உங்கள் இல்ல திருமணம் முதலான விசேஷ நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றனவா, நீங்கள் அனைவரும் என்னிடம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்றாள் இல்லையாவா. என்கிட்ட வாங்க அப்படின்றா. என்ன, இந்த பக்கம் கட்டில் பீரோலாம் இருக்குது, இந்த பக்கம் மெத்த தலகாணிலாம் இருக்குது, அந்த பக்கம் பாத்திரம் மண்டை இருக்குது, இந்த பக்கம் சூட்கேஸ்லாம் இருக்குது, இந்த பக்கம் துணிமணிலாம் இருக்குது, இந்த பக்கம் பெரிய பெரிய நகைகள்லாம் இருக்குது. என்ன வேணும் உங்களுக்கு, உள்ளே வாங்க சார், உங்களை வச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நாங்கள் தலையை தடவி அனுப்புகிறோம் அப்படின்றா. உள்ளே போகிறோம் நம்ம ஜாலியாக சம பர்ச்சேஸ்ன்றோம். உடனே வெளில வந்து யூடியூபர் ஆகிடுறோம் நம்ம. இந்த கடை, அதாவது வந்து நான் வந்து இந்த கடையில் நான் எத்தனையோ கடையில் சுற்றி பார்த்தேன், எனக்கு எத்தனையோ கடையில் எல்லாம் கிடைக்கல அப்படி நாம் உடனே ஒரு வீலாக கொண்டு போடுறோம். பா, பகவத்கீதையை பற்றி ஒரு நாள் கிட்ட யார்கிட்டையும் பேசுறது கிடையாது நம்ம. பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய ச, அமிர்தஸ்ய அழியானது, அவ்யயஸ்ய ச ஞான சங்கோச்சமற்றதுமான சுத்த ஜீவ நிலை, அதாவது கைவல்ய நிலை. அவ்யயஸ்ய ச அந்த கைவல்யத்திற்கும் சாஸ்வதஸ்ய, சாஸ்வதஸ்ய ரொம்ப நாள் நீடிக்கக்கூடிய, சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய ச தர்ம பலனானேஸ்வரியம் எப்பொழுதும் நீடித்திருக்கக்கூடிய கைவல்ய அனுபவம், நிலைத்திருக்கக்கூடியதான தர்மானுபவம் அதாவது ஐஸ்வர்யம். ஐகாந்திகஸ்ய ச பரிபூர்ண பிரம்மானுபவம், அடுத்தது அல்டிமேட். சுகஸ்ய ச மோக்ஷானந்தத்திற்கும் பிரதிஷ்டா நான் ஆதாரமாகிறேன். அர்ஜுனா, நீ நினைக்கிற மாதிரி கேவல ஆத்மானுபவம் மட்டும்தான் கிடைக்கும்னு நினைக்கிறியா? ஐஸ்வர்யம் கிடைக்கும், ஐஸ்வர்யம் அக்ஷரகதியம் பரமம் பதம் வான். ஐஸ்வர்யம் கிடைக்கும், அக்ஷரகதி கிடைக்கும், பரமபதம் கிடைக்கும். நான் இதெல்லாம் உங்கள் கடையில் சார், நீங்கள் முதல்ல எங்கள் கடைக்கு உள்ளே வந்து பாருங்க, நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ, நீங்கள் என்னென்ன நினைக்கலையோ அதெல்லாம் கூட எங்கள் கடையில் இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் அதெல்லாம் கவனிச்சிருக்கவே மாட்டேன். எங்கள் கடைக்கு வந்தோடனே உங்களுக்கு வாங்கணும்னு ஒரு அட்ராக்ஷன் வரும். தட் இஸ் த டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். நமக்கு அது ஐடியாவே இருக்காது. நமக்கு அது ஐடியாவே இல்லை. ஐடியா இல்லாதவனுக்கு ஐடியாவை கொடுத்து உள்ளே இழுக்கிறது பாருங்க, அதான் மார்க்கெட்டிங்.
அழியாததும் ஞான சங்கோச்சமற்றதுமான சுத்த ஜீவஸ்வரூபத்தின் அனுபவம் கைவல்யம். இந்த கைவல்ய சப்தத்திற்கு மோட்சம் அர்த்தம் பண்ணக்கூடாது. கைவல்யம்ன்றது ஜீவாத்மா அனுபவம்னு அர்த்தம். அப்புறம் ரொம்ப நாள் நீடித்திருக்கக்கூடிய ஐஸ்வர்யம். அந்த சுவாமி இருக்காரே, அவர் தெரியுமா, லாட்டரி ஷீட்டு வாங்கியே அவர் லட்சாதிபதி ஆனார். இப்போலாம் அது ஏதோ ஒரு கேம் ஒன்று சொல்கிறாளே, என்ன கேம் அது? இந்த கேம் சந்தையின் அபாயங்களுக்கு உட்பட்டது, கவனமுடன் விளையாடுங்கள், பொறுப்பை உணர்ந்து விளையாடுங்கள், நிதி இழக்கும் அபாயம் உள்ளது அப்படின்னு ஒரு கேம்லாம் காமிக்கிறாள் இல்லையோ. அந்த சுவாமி அந்த கேம் விளையாடுறவர், ரொம்ப அடிக்கடி அந்த கேம் விளையாடிட்டே இருக்கிறவர். அவர் தெரியுமா, அவர் பெரிய லட்சாதிபதி. அந்த கேம் விளையாடியே அவர் லட்சாதிபதி ஆனார். அந்த கேம் விளையாடியே அவர் லட்சாதிபதி ஆனார். ஓ சூப்பர் சார், அந்த கேம் விளையாடி அவர் லட்சாதிபதி ஆனாரா? செம்ம விஷயம் இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார்? கோடீஸ்வரராக இருந்தார். என்ன, அதுக்கு முன்னாடி கோடீஸ்வரராக இருந்தார். அந்த கேம் விளையாடி அவர் லட்சாதிபதி ஆகிட்டார்னா இறங்கி போயிட்டார். 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்து லட்சாதிபதினு சொல்லுவான். அதாவது அவர்கிட்ட 10 லட்சம் 5 லட்சம்ன்ற மாதிரி அவர்கிட்ட மொபைலைசேஷனில் மணி இருந்ததுன்னு அர்த்தம். இன்னொருத்தரை பார்த்து கோட்டீஸ்வரன்வர், அவருடைய சொத்து மதிப்பு 1 கோடி 2 கோடி இருக்கும், அவ்வளோதான். இப்போ லட்சத்துக்கு மதிப்பு கிடையாது. கோட்டினாலும் அந்த கோட்டி எப்படி இருக்கணும்? டபுள் டிஜிட்டில் இருக்கக்கூடாது, ட்ரிபிள் டிஜிட்டில் இருக்கணும். அவன் கோட்டீஸ்வரன்னா 99 கோடி ரூபாய் வச்சிருந்தா கூட அது கோட்டீஸ்வரன் இல்லை, 100 கோடி ரூபாய் வச்சிருந்தா கோட்டீஸ்வரன். மணி வேல்யூ எப்படி எடுத்து பார்த்தீங்களா நீங்கள்? பணத்தினுடைய வேல்யூ எப்படி மாறி போயிட்டே இருக்கு இல்லையா? அழியாததும் ஞான சங்கோச்சமற்றதுமான சுத்த ஜீவனுடைய அனுபவமாகிற கைவல்யம், அதே மாதிரி சாஸ்வதமாக நீடித்து நிலைக்கக்கூடிய ஐஸ்வர்யம். இப்படி வந்தது தெரியாமல் போனது போயிட்டே இருந்தால் அந்த ஐஸ்வர்யம் நிற்குமா? அந்த ஐஸ்வர்யம் பிரயோஜனப்படுமா? அந்த ஐஸ்வர்யம் நமக்கு நிரந்தரமா, சாஸ்வதமா? சாஸ்வதமான ஐஸ்வர்யம், சாஸ்வதமான ஐஸ்வர்யம். அடுத்தது பரிபூர்ண பிரம்மானுபவமாகிற மோக்ஷம். பரிபூர்ணமான பிரம்மானுபவம். சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுஜ்யம், பரிபூர்ணமான ஒரு அனுபவம். அந்த பிரம்மானுபவத்தில் பிரம்மத்தினுடைய ஆனந்தத்திற்கு துளி கூட குறைவு இல்லாத ஆனந்தமாக ஜீவனுடைய ஆனந்தம் இருக்கணும். முன் உபன்யாசங்களில் பார்த்த விஷயம் என்ன? ஐக்கியம்னா அப்படியே ஒன்றும் சேர்ந்துறது அர்த்தம் இல்லை. 2 கலத்து கங்கா யமுனையோகோ சங்கமஹான்னு சொன்னா, கங்கையில் யமுனையினுடைய சங்கமம் ஏற்பட்டது என்றால் கங்கையில் யமுனையினுடைய சங்கமம் இருக்கிறது என்பதாக பொருளே தவிர்த்து யமுனையே கங்கையாகி விட்டது அப்படின்னா, அப்ப கங்கையினுடைய குவான்டிட்டி வாட்டர்ல யமுனையினுடைய குவான்டிட்டி வாட்டர் ஒரே மாதிரி தானே சேர்ந்துருக்கணும். அப்போ அதனுடைய டென்சிட்டி ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? டிஎம்சி ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? ஒரு பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் இன்னொரு பாத்திரத்தில் உள்ள தண்ணீர் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்தா இன்னொரு பாத்திரம் தேவைப்படுதோ இல்லையோ? அப்ப சாஸ்வதமான ஐஸ்வர்யம், பரிபூர்ண பிரம்மானுபவமாகிறதான மோட்சம், இதை அனைத்தையும் அளிப்பவன் யார் என்றால் சர்வேஸ்வரனான சிவபதியான ஸ்ரீமன் நாராயணன். அது யாரு? நான் தான். வேற யார் சொன்னா அவனுக்கு மோட்சம் கொடுப்பா? வேற யார் மூலமா அவனுக்கு மோட்சம் கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்க நீ? மீதி பேர்லாம் அனுகிரகம் பண்ணுவா, ஒன்றுக்கு ஒன்று பண்ணுவா. உனக்கு ஐஸ்வர்யம் மட்டும் வேணுமா? அவர்கிட்ட போ. புத்திர பிராப்தி வேணுமா? இவர்கிட்ட போ. கைவல்யம் வேணுமா? அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்று கொடுப்பா. மோட்சம் வேணுன்றதாக சொல்லி நீ தீர்மானம் பண்ணிட்டேன்னா அந்த மோட்சம்ன்றது என்கிட்ட மட்டும்தான். அப்போ எல்லாத்தையும் அளிப்பவன், பரிபூர்ண பிரம்மானுபவமாகிறதான மோட்சம் உட்பட அனைத்தையும் அளிப்பவன் நான். பரிசுத்த ஆத்மானுபவமாகிற பிரம்மபாவத்தை, ஜீவாத்மானுபவத்தை அளிப்பவனும் நான். புரிஞ்சுக்கோ. அதனால அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய ஞான சங்கோச்சம் இல்லாத பரிசுத்தமான ஜீவனுக்கு பிரதிஷ்டா ஆதாரம். அதன் பொருள் பரிசுத்த ஜீவாத்மாவாகிற கைவல்யத்தை அளிப்பவன். ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் பிரம்மசப்தம்
பரிசுத்தமான ஜீவனைத்தான் பிரம்மசப்தமானது குறிக்கிறது. பரமாத்மாவை இந்த ஸ்லோகத்தில் பிரம்மசப்தம் குறிக்கல. ஏன்னா பரமாத்மாவை குறித்தது என்றால் மேலுள்ள பிரதிஷ்டா என்றதான சப்தம் அங்கே பொருந்தவே பொருந்தாது. இன்னொன்று தர்மம்னா சொன்ன அர்த்தம், தர்மம்னா உபாயமான தர்மம் இல்லை, உபாயமான தர்மத்தின் பலன் என்ன? தர்மானுஷ்டானம் பண்ணுறதுடைய பலன் ஐஸ்வர்யம். தர்மம்ன்றது அனுஷ்டானத்தை சொல்லலை இந்த இடத்துல. தர்மத்தினுடைய பலன் என்ன? ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லி அதை காண்பிக்கிறார். பலம் அத உபபத்தேகே என்று ஒரு சூத்திரம் இருக்கு வியாசருடைய பிரம்மசூத்திரத்தில். பலமத உபபத்தேகே என்று ஒரு சூத்திரம். இந்த சூத்திரம் ரொம்ப விசேஷமான சூத்திரம். வியாசர் பிரம்மசூத்திரத்தை இயற்றும் பொழுது பூர்வபக்ஷம் ஒரு கேள்வி வரும். இது இப்படியா, அது அப்படியா, அது இப்படி சொல்லணுமா, அது அப்படி சொல்லணுமா, இது இந்த மாதிரி பார்க்கணுமா, அது அந்த மாதிரி பார்க்கணுமான்னு ஒரு பூர்வபக்ஷத்தில் ஒரு கேள்வி கேட்பார். அந்த கேள்விக்கு பதிலாக சித்தாந்தத்தில் சித்தாந்த சூத்திரம் வரும். முதல்ல பூர்வபக்ஷ சூத்திரம் வரும், அப்புறம் சித்தாந்த சூத்திரம் வரும். கரெக்டா? இதுதான் ஒரு கிரமம். முதல்ல கேள்வி, அந்த கேள்விக்கு பதில், ஆன்சர். ஆனால் இந்த பலாதிகரணத்தில் பலமத உபத்தேகன்ற இந்த சூத்திரமானது சித்தாந்த சூத்திரம். எல்லாத்துக்கும் பலனளிப்பவன் பகவானே, எல்லாத்துக்கும் பலனளிப்பவன் சர்வேஸ்வரனான பரமாத்மா அப்படின்றது இந்த சூத்திரத்துடைய திரண்ட பொருள். இங்கே மட்டும் வியாசர் முறை மாற்றி முதல்ல சித்தாந்த சூத்திரத்தை சொல்கிறார், அப்புறம் பூர்வபக்ஷ சூத்திரத்தை சொல்கிறார். என்ன இது சிஸ்டம் மாறி போச்சே? மீதி இருக்கிற 156 அதிகரணங்கள்லையும் முதல்ல பூர்வபக்ஷம் அப்புறம் சித்தாந்தம் தானே வரணும். இல்லை ஒரு சூத்திரத்தில் பூர்வபக்ஷம்ன்றது முதல் பாதியாக இருக்கும், சித்தாந்தமானது இத்தி சேத் ந அப்படின்னு சித்தாந்தம் வரும். அப்படி உண்டு. ஆனால் இங்கே அப்படி இல்லையே, மாறி இருக்கே அப்படின்னு ஒன்னே. அதற்கு ராமானுஜர் பாஷ்யம் எழுதுகிறார். வேற ஒன்றும் இல்லை, வியாசருக்கு ஒரே சந்தோஷம். பலன் கொடுக்குறவன் கிருஷ்ணன், எல்லா காரியத்துக்கும் பலன் கொடுப்பவன் கிருஷ்ணன். அந்த கிருஷ்ணன் பலப்பிரதாதா என்பதை முதல்ல சொல்லிடணும். இது பார், அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நான் சொல்ல கேளு, கிருஷ்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணம், கிருஷ்ணன் தான் பலப்பிரதானம் பண்ணுறான், கிருஷ்ணன் இல்லைனா நமக்கு எதுவும் கிடையாது அப்படின்னு முதல்ல அதை சொல்லிட்டா ஒரு ஆனந்தம் வந்துடுது. அவன் எதுக்கு இதை சொன்னேன்? அப்படி ஒரு கேள்வி வந்ததுப்பா பின்னாடி, அந்த கேள்விக்கோசரம் இந்த பதில் சொன்னேன். முதல்ல ஆன்சரை சொல்லிட்டேனா, அப்புறம் உனக்கு கேள்வி கேட்டால் அந்த ஆன்சருடைய மகிமை அப்படி இருக்கும். இப்படி பலமத உபபத்தேகே என்ற ஸ்ரீபாஷ்யத்தில், தட் இஸ் பிரம்மசூத்திரத்தில் சொல்லப்பட்டதான விஷயத்தை இந்த ஸ்லோகம் நமக்கு காண்பிக்கிறது. என்னது? எல்லா பலன்களையும் அளிப்பவன் நமக்கு கிருஷ்ணன்தான். எல்லாவற்றையும் பரிபூர்ணமாக நமக்கு வழங்குபவன் கிருஷ்ணன்தான். பிரம்மணோஹி பிரதிஷ்டாஹம் அமிர்தஸ்ய அவ்யயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்ய ஐகாந்திகஸ்ய ச. அப்போ நீ வேறு யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டாம், வேறு யாருக்கிட்டையும் போய் பிரார்த்திக்க வேண்டாம். வேறு யாராவது நமக்கு கொடுப்பாளா 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 கொடுப்பாளான்னு கேட்டுட்டு இருக்க வேண்டாம். எல்லாம் கிருஷ்ணன். ஒருவேளை கிருஷ்ணன் கொடுக்குறேன்னா நான் யார்கிட்டையும் போய் கேட்க மாட்டேன். நான் ஸ்ரீனிவாசன் கிட்ட போகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஸ்ரீனிவாசா வருஷம் உன்னுடைய சன்னிதானத்தில் வந்து பிரார்த்திக்கிறேன், உன்னை விட்டால் எனக்கு வேறு யார் இருக்கா, உன்னை தான் பிரார்த்திக்க முடியும், உங்ககிட்ட பிரார்த்திச்சா நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னா முடியாது போ அப்படின்னு ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டா. அது சரி, ஓகே. என்ன இப்போ அரிசினத்தால் இண்டதாக அகற்றிடும். குழந்தை என்ன பண்ணும்? அம்மா கோச்சிட்டாலும், அம்மா பேசினாலும், அம்மா அடித்தாலும் திருப்பி மறுபடியும் அம்மா கிட்ட ஓடி வந்து அம்மானு வந்து காலை கட்டிக்கிற மாதிரி தான் நான் வர போகிறேன். நான் எங்கே போகிறேன்? நான் யார்கிட்ட போகிறேன்? ஓடி போய்ட்டு போகிறேன்னா வேறு யார்கிட்ட போய்டுவேன்னா, வேறு யார்கிட்ட போய் நான் ஏதாவது கேட்க போகிறேன்னா கேட்க மாட்டேன். கரெக்ட். மாம் ஹி அவ்யபிச்சாரேன பக்தி யோகேன, இதெல்லாம்டா நான் விரும்புகிறேன், இப்படி தாண்டா இருக்கணும். ஆனால் ஜனங்களுக்கு புரிய மாட்டேன்றது. அவன் கண்டதே காட்சி கொண்டதே கோலன்னு போயிட்டுருக்கா. போகிற வழியெல்லாம் அவளுக்கு ஏதாவது கிடச்சிதுன்னா அதெல்லாம் வந்து அவர்கள் வணங்கும் துறைகள் பல பலவாக்கின்னு அதை போய் சேவிக்க ஆரம்பிச்சுட்றா. அப்படி இருக்கிறது சரியில்லை அர்ஜுனா. பலமத உபபத்தேகேன்றதான சூத்திரத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் எல்லா விதமான பலப்பிரதானமும் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் என்பது வரையிலும் உள்ள சமஸ்த விதமான பலன்களையும் அளிப்பவன் நானே. பிரம்மணோஹி பிரதிஷ்டாஹம் அமிர்தஸ்ய வியயஸ்ய ச சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய சுகஸ்ய ஐகாந்திகஸ்ய ச. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது
அடியேன்னு சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. பிரம்மணோ ஹி பிரதிஷ்டாஹம் ब्रह्मणो हि प्रतिष्ठाहम् அமிர்தஸ்யாவ்யயஸ்ய ச अमृतस्याव्ययस्य च சாஸ்வதஸ்ய ச தர்மஸ்ய शाश्वतस्य च धर्मस्य சுகஸ்யைகாந்திகஸ்ய ச. सुखस्यैकान्तिकस्य च. இப்பொழுது நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். ब्रह्मणो हि प्रतिष्ठाहम् अमृतस्याव्ययस्य च शाश्वतस्य च धर्मस्य सुखस्यैकान्तिकस्य च. ॐ तत्सदिति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे गुणत्रयविभागयोगो नाम चतुर्दशोऽध्यायः. நம்மளுடைய பாரத தேசத்தில் அநேக விதமான மகான்கள் அவதரித்து நமக்கு நல்வழி காட்டியுள்ளார்கள். அதில் ரொம்ப முக்கியமானவர் நம்மளுடைய பகவத்பாதாச்சாரியால். அவர் பிரஷ்னோத்தர ரத்னமாலிகா அப்படிங்கிற கிரந்தத்தில் ஒரு கேள்வி ஒரு பதில், ஒரு கேள்வி ஒரு பதில் அப்படின்னு வரும். அந்த கிரந்தத்தில் கிம் ஸ்மர்த்தவ்யம் புருஷைஹி, மனிதர்களால் எது ஸ்மரிக்க வேண்டியது அப்படின்னு கேட்குறார். ஹரிநாம சதா ந யாவனி பாஷா அப்படின்னு அவரே பதில் சொல்கிறார். ஹரிநாமத்தை எப்போதும் சொல்லிகிட்டே இருக்கணும், ஸ்மரிச்சுட்டே இருக்கணும், பாக்கி இருக்கிற பேச்சுகள் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறார். அதையே தொடர்ந்து பார்த்தோம்னா சகிருதே உச்சாரிதம் ஏன ஹரிரித்யக்ஷரத்வயம் பத்த பரிகரஸ்தேன மோக்ஷாய கமனம் பிரதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறது. சகிருதுச்சாரிதம் ஏன ஒரே ஒரு தொன் சொன்னால் போதுங்கிறார். ஹரிஹி ஹரி 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் போதுமா? அக்ஷரத்வயம் 2 அக்ஷரம் அது சொன்னால் இவன் மோட்ச சாதனத்துக்கு அந்த பிரயாணத்திற்கு இவன் ரெடி ஆயிடுறான். பகவான் அவனுடைய மோட்சத்தையே கொடுக்கறதுக்கு, அவனுடைய திருவடியை கொடுக்கறதுக்கு சித்தமாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறது இந்த சாஸ்திரம். அப்பேற்பட்ட பகவன் நாமோச்சாரணம் இப்பொழுது நடக்க போகிறது. நாம சங்கீர்த்தனம், அதை கேட்டு மகிழ்வோம். श्याम सुंदर मुख चंदा श्याम सुंदर मुख चंदा श्याम श्याम सुंदर मुख चंदा नटवर नागर नंदा भजो रे मन गोविंदा भजो रे मन गोविंदा
नरसिंहरूप धरता ध्रुवतारे प्रह्लाद उतारे नरसिंहरूप धरता कालिंदी
இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த பாராயணத்தில் ஏதேனும் அக்ஷர தோஷம் ஏற்படுத்தியிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टम् मात्राहीनम् च यद्भवेत् तत्सर्वम् क्षम्यताम् देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलम् परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।